Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel. இந்த வீடியோ மாமியார் வீட்டில் தான் எடுத்திருந்தேன். காலையில் கிச்சனை பார்க்குறப்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தானே வேலை பார்க்கவே தோணும். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வரவங்களும் லேட்டாக வந்தாங்க. எனக்கும் தண்ணியில் கை வச்சா உடனே சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் இல்லையா, அதனால் சிம்பிளாக உப்புமா தான் பண்ணியிருந்தேன். உப்புமா எனக்கு பிடிக்காது, ஆனால் அன்றைக்கி வேறு வழி இல்லை, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தான் பண்ணியிருந்தேன். எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ரூமில் வந்து லைட்டு ஃப்யூஸ் ஆகிருந்துச்சு, எலக்ட்ரிஷன் வந்திருந்தாங்க. அதோடு சேர்த்து மேலே இருந்த பேக் எடுத்து கேட்டிருந்தேன், தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த டைமில் வந்து உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சீசன் முடிய போதா, அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதை கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா யார் அறுக்கிறது யார் உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கும் மேல் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அறுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்தேன், மாமியார் கொஞ்சம் பார்த்தாங்க. நான் வந்து ஆணை மட்டும்தான் காய்ச்சுவேன், அம்மா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே இவங்களுக்கு வந்து அம்மா வாங்குறப்ப சேர்த்து வாங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா இங்கே க்ளீன் பண்ணுற வரவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது. க்ளீன் பண்ணும்போது எனக்கு உள்ளே எது இருக்கணும் எது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்டு அது எல்லாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடித்து ஆணமும் தாளித்து விட்டுட்டேன். ரொம்ப லேட் ஆகிட்டதுனால ரெசிபிலாம் எடுக்கலை. ஏன்னா தெரிஞ்ச வேலைனா டக்குன்னு முடிஞ்சிடும். தெரியாத வேலை பண்ணுறப்போ எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமான்னு யோசிக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி நேரம் போயிடும். ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேங்க்கு போகிற வேலை இருந்துச்சு, அதையுமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பேங்க்லேயும் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் யாருமே இல்லை, டக்குன்னு வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டு சூப்பராக சுட சுட உள்ளான் கறியை வச்சு சாப்பிட்டோம். இந்த ஆணத்துக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, பரோட்டாலாம் நல்லாயிருக்கும். தோசை மாவு இருந்ததுனால தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கின அயன் தோசை தவாவை வந்து சீசனிங் பண்ணுறதுக்காக எடுத்துருந்தேன். ஒரு 4-5 நாளாக வந்து சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறதுல தான் எடுத்துருந்தேன். நைட்டு வந்து தோசை ஊற்றினா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த வருஷம் உள்ளா சாப்பிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.